தனக்கு பிள்ளையே பெறக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்துல மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு தன்னை மலடாக்கிக்கிட்டாங்க. அந்த அரசிக்கு தான் அவங்களுடைய ஞாபகத்திற்கான ஒரு கோவில அவருடைய மகன் கட்டியிருக்காரு. அவருடைய மகன்னா யாரு? தமிழ் படிக்க தெரிஞ்சு டைம் கிடைச்சதுன்னா ஆர் டைமை உருவாக்கிக்கிட்டு படிங்க. இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போக்கஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இவர் யாரு? ஒருவேளை இவர் ஈசான சிவ பண்டிதரா அப்படின்னு எல்லாம் தெரியல. ஈசான சிவ பண்டிதர் தான் பஞ்சவன் மாதேவி கிட்ட சொல்லி தஞ்சாவூர் கோவில் பொன் வைய சொன்னவராம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம். பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுடைய தொன்மையான கோயில்களை தான் இந்த டெம்பிள் டேல்ஸ்ன்ற எபிசோட் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட் சுவாமி மலையை பத்தி போட்டிருந்தோம், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். இது கோவிலுக்காக ஸ்பெஷல் மட்டும் இல்லாம வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வு. அதோடைய ஒரு ஞாபகத்திற்கான கட்டின ஒரு இடம் ரொம்ப பீடிகை போடுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதுதான். நம்ம எல்லாருக்குமே அது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னா அது சோழர்கள் காலம்னு தெரியும். அதுல எஸ்பெஷலி ராஜராஜ சோழன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய தஞ்சாவூர் கோயிலை யாருமே மறக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி பேசல. இன்னைக்கு அந்த ராஜராஜ சோழன் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனை படைக்க அவரை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க அவருடைய மனைவி. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு நிறைய திருமணங்கள் நடக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் சூழல் காரணமா அவரு சில பேரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அத மாதிரி நிறைய மனைவிகள் இருப்பாங்க அந்த காலத்துல இருக்க ராஜாக்களுக்கு. ராஜராஜ சோழனுக்கும் நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஆனா அதுல ரொம்ப முக்கியமா அவர் கூட இணைக்கு இணையா இருந்து அவருக்கு உதவி பண்ணினவங்க பஞ்சவன் மாதேவி அப்படின்ற அந்த அரசி. அந்த அரசிக்கு தான் அவங்களுடைய ஞாபகத்திற்கான ஒரு கோவில அவருடைய மகன் கட்டியிருக்காரு. அவருடைய மகன்னா யாரு? ராஜேந்திர சோழன். அவங்களுக்கு பிறந்த பிள்ளையான்னு கேட்டா இல்ல. இன்ஃபேக்ட் இந்த அரசி தனக்கு பிள்ளையே பெறக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்துல மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டு தன்னை மலடாக்கிக்கிட்டவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இவங்க எந்த அளவுக்கு ராஜராஜ சோழனை விரும்பி இருக்காங்க, நேசிச்சிருக்காங்க அப்படின்னா தன்னால தன் கணவருக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு பிள்ளை வந்தா அது அரச குடும்பத்துல ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணுமோன்னு யோசிச்சு அந்த காலத்திலேயே போய் தன்னை மலடாக்கிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கிறவங்களா இருந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிற்றன்னைக்காக அவங்கள குளோரிஃபை பண்ணணும், அவங்கள பெருமைப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பள்ளிப்படை அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ ஒரு புது வார்த்தை, பள்ளிப்படை அப்படின்னா என்ன? அந்த காலத்துல ராஜாக்களுக்கும் அதை சார்ந்தவங்களுக்கும் மட்டும் இந்த வீர மரணம் அடையும் பொழுதோ இல்ல என்னாலும் மரணம் அடையும் போதோ அவங்களோட அஸ்தியை வச்சு ஒரு கோவில் எழுப்புவாங்க. இது பேர் தான் பள்ளிப்படை. நார்மலா பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு பள்ளிப்படை இருக்கும். ஆனா ஒரு பெண் அவங்களுக்கு பள்ளிப்படை இருக்குன்னா அது இந்த பஞ்சவன் மாதேவிக்கு தான். இப்போ யார் இந்த பஞ்சவன் மாதேவி? இவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தா பழுவேட்டரையர். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட நம்மளோட பொன்னியின் செல்வன் படம் வந்த அப்புறமா பழுவேட்டரையர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட படத்துல சரத்குமார் அண்ட் பார்த்திபன் நடிச்ச அந்த கேரக்டர்ஸ். இந்த பழுவூர் அந்த கிளானை சேர்ந்தவங்க தான் இந்த பஞ்சவன் மாதேவி. இந்த பஞ்சவன் மாதேவி பேசிக்கா ஒரு டான்சர். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவரடியார்கள்னு சொல்லுவாங்க. இது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடியது. தேவரடியார் அப்படின்னா தன்னை கோவிலுக்காகவே அர்ப்பணிச்சுட்டு கடவுளையே அவங்க நினைச்சு அந்த சிவ தொண்டு அது பண்றவங்க தான் தேவரடியார். சோ இந்த மாதிரியான தேவரடியார் தான் இந்த பழுவூர் ராணி. இவங்களை பத்தி நிறைய தெரியணும்னா எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கார். அது உடையார் அப்படின்ற ஒரு நாவல். இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே அது ஏதோ ஒரு ஜாதி பேருன்னு நமக்கு தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. உடையார்ன்ற நாவல் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ராஜராஜ சோழன் எப்படி இந்த தஞ்சாவூர் கோவிலை கட்டியிருக்கார் அப்படிங்கறதுதான் 6 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய நாவல் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாவல். உங்களுக்குலாம் தமிழ் படிக்க தெரிஞ்சு டைம் கிடைச்சதுன்னா ஆர் டைமை உருவாக்கிக்கிட்டு படிங்க. இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போக்கஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நான் அந்த புத்தகத்தை முழுசா படிச்சிருக்கேன். அதை படிக்கும் பொழுதுதான் இந்த பஞ்சவன் மாதேவி அவங்களோட பெருமையை நமக்கு தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவார திருவாசகங்கள் எல்லாம் ஒரு காலத்துல சிதம்பரம் கோவில்ல பூட்டி வைக்கப்பட்டதாகவும் அதை எல்லாமே திருப்பியும் எடுத்து நமக்கு
சேர்த்த பெருமை திரு ராஜராஜ சோழன் அவருக்கு தான் உண்டு. அந்த காலகட்டத்துல எல்லாம் அவருடைய கூட இணையா இருந்து இவங்க இவ்வளவு சேவை பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது அந்த புத்தகத்தின் மூலியமா. இதுல எந்த அளவுக்கு ரியல் ஹிஸ்டரி, எந்த அளவுக்கு கற்பனை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோவில கட்டியிருக்கார் அப்படிங்கிறது உண்மை. இது கோவிலை பத்தி இப்ப பார்க்கலாம். கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கும்பகோணம் தாண்டி பட்டீஸ்வரம் பக்கத்துல பழையாறை அந்த ஊர்ல இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு காலத்துல சோழர்களுடைய தலைநகரா இருந்த இடம். அது பக்கத்துல அந்த பட்டீஸ்வரம்ன்ற ஊர்ல ஒரு சின்ன கோவில் தான், ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் இன் ரூயின்ஸ். அதாவது இதை எடுக்கும் பொழுது, இதை தென்பட்டு இதை போய் பார்க்கும் பொழுது அப்படியே வௌவால்கள் அண்ட் அரவம் மண்டி இருந்த இடம் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த குருக்கள் சொன்னாரு. அப்படி வந்து இன் ரூயின்ஸ் போன அந்த இடத்தை தான் எடுத்து புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த 2025ல இந்த கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோவில அதுக்கு முன்னாடியும் நான் பார்த்தேன், கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமாவும் நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த இடத்துக்கு போகும் பொழுது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜா காலத்து கோவில்னா அங்க சுரங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோவில்ல ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அப்படின்னாலே இது எவ்வளவு ஸ்பெஷலான கோவில்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் போய் பார்க்கும் பொழுது அங்க சுரங்கம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட சொன்னாங்க. அடுத்த முறை நான் திருப்பியும் போய் பார்க்கும் பொழுது, அதாவது அந்த புனரமைப்பு வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சுரங்கத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த சுரங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது தஞ்சாவூர் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. பட் ஓரளவுக்கு தான் அதை எடுத்து பார்த்துட்டு தென் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். அது உள்ள எதுவும் இல்லை அப்படின்றத நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சுரங்கத்தோட ஒரு கோவில் இருக்குன்னா அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோவிலுடைய உள்ள போகும்பொழுது என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோவில் ரொம்ப இந்த சிற்ப கலையில ரொம்ப வல்லுநர்களால செய்யப்பட்ட கோவில். ஆல்மோஸ்ட் சோழர்கள் காலத்து கோவில் எல்லாமே அப்படிதான். இவங்க ஒரு நடன பெண்மணியா இருந்ததுனால கோவில் உள்ள போகும்பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ற போல ஒரு சின்ன ஃபிகர் ஒன்று இருக்கும். அங்கேருந்து உள்ள போனீங்கன்னா இவங்களுடைய துவார பாலர்கள், அதாவது திண்டி முண்டி அப்படின்னு சொல்றாங்க, அதுவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுல இருந்து உள்ள போனீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க போனீங்கன்னா இங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு ராமநாத சுவாமி, ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அம்பிகையோட பேரு மங்களநாயகி. ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு மென்ஷன் வந்து இங்க இருக்கிற நந்திக்கு தான் நம்ம சொல்லணும். அப்படியே எப்படி மழை நந்தி, அதை பார்க்கும் போதே ரொம்ப கியூட்டா, இவ்வளவு காலத்திற்கும் அந்த பழுவேட்டரையர் அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல அது கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அந்த கல் சிலையில இருக்கக்கூடிய நந்தியோட கழுத்துல போட்டிருக்கிற அந்த ஆர்னமெண்ட்ஸ் முதல் கொண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இதை பார்க்க தவறாதீங்க. அதை தவிர நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலேயே ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையில பாத்தீங்கன்னா ஒரு தாமரை இருக்கும், அது கீழே இருந்து ஒரு பாம்பு வந்து பாக்குறா போல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இவ்வளவு விஷயமும் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அங்க இருக்கிற குருக்கள் திரு வானவாமலைன்னு ஒருத்தர், அவரு தான் என்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் அது தெரிய வரும். இது மாதிரி சொல்லாம தான் நம்மளுடைய புகழ் நமக்கே தெரியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே மனம் மிகவும் மகிழ்ந்தது. இவ்வளவு ரிச்னஸ் நம்மளோட கல்ச்சர்ல இருக்கு அப்படின்னு. அப்படியே அவர் சொன்னாரு, அது மட்டும் இல்லை, இந்த கோவிலை சுத்தி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு. ஸோ கல்வெட்டு தான் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம் இந்த கோவில் வந்து 1000 வருஷம் பழமை, இந்த கோவில் 2000 வருஷம் பழமை அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் தான். இந்த கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைட்ல பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படைன்னு இருக்கு. அதை நான் ஸ்பெசிபிக்கா போய் பார்த்தேன். அதுல இந்த பள்ளிப்படைன்றத மட்டும் வாண்டடா அதை டிஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதாவது அதை அழிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஓரளவுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டதுன்றதுனால அவருடைய நட்சத்திரமான திருவாதிரை அப்போ ஒரு ஸ்பெஷலான பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கு. ஆனா காலத்தின் கோலம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இந்த கோவில் ஒரு கால பூஜையில தான் இருக்கு. அதாவது ஒருவேளை மட்டும்தான் இந்த கோவில்ல வந்து வழிபாடு பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இது வருத்தம், ஆனாலும் கூட அட்லீஸ்ட் இப்பயாவது இது மாதிரியாவது பார்க்க முடியுதே அப்படிங்கறது ஒரு சின்ன தேத்திக்கலாம். இதை
இதை தவிர இன்னும் ஸ்பெஷலா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோவிலை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா அகழி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க தஞ்சாவூர் கோயில சுத்தி பாத்தீங்கன்னா பெரிய அகழி இருக்கும். அகழின்னா அந்த காலத்துல அதை சுத்தி தண்ணீர் விட்டு அதுக்குள்ள முதலைகள் எல்லாம் விட்டுருப்பாங்க ஃபார் த சேக் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன்றதுக்காக. ஆனா இந்த கோவில பாத்தீங்கன்னா குட்டி அகழி, அதாவது அங்க மழை பெஞ்சு வர தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாம அப்படியே அந்த கிணற்றுக்குள்ள போறா போல ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்கள் பழமைமிக்க ஒரு கோவில். இந்த கோவிலோட கோஷ்ட தெய்வங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நார்மலா இருக்கிற கோஷ்ட தெய்வங்கள் தவிர இங்க இருக்கிற பிரம்மர் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தாடி எல்லாம் விட்டு நம்ம சீரியல்ல வர பிரம்மதேவர் மாதிரியே இருப்பாரு. அது மாதிரி கங்காதரன், அப்புறம் திருமலைச்சூர்ல ஒரு சிலை இருக்கும். அதாவது பார்வதி தேவி கோவிச்சிட்டு இருக்கா போல சிவபெருமான் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்றாப்புல, அந்த சிலை இங்க இருக்கு. அதே போல ஒரு சிலை. இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான பல சிலைகள் இந்த கோவில்ல நீங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மதில் சுவர்கள் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மூலவருக்கு மேல இருக்கிற கோபுரம் முழுக்க முழுக்க கல்லால் ஆன கோபுரம், சுதை கிடையாது, கல்லால் ஆன கோபுரம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் சிவ பூஜை செய்யறா போல அங்க சிலை வடிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமா ஒன்னொன்னும் நம்ம பார்த்தாதான் தெரியும். அதர்வைஸ் ஜஸ்ட் கோவிலுக்கு போனோம் அப்படி வெறும் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெள்ள தெளிவா நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இந்த சிலைகளுடைய ஸ்பெஷல் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆவுடையார் இல்லாத வெறும் லிங்க பானங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒருத்தருடைய சிலை இருக்கு. இவர் யாரு? ஒருவேளை இவர் ஈசான சிவ பண்டிதரா அப்படின்னு எல்லாம் தெரியல. ஈசான சிவ பண்டிதர் தான் பஞ்சவன் மாதேவி கிட்ட சொல்லி தஞ்சாவூர் கோவிலுக்கு பொன் வைய சொன்னவராம். அப்போ இங்க இருக்கிற அந்த சிலை அவருடையதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதை தவிர அம்பிகை மங்கள நாயகி அவங்க கையில அந்த சிலையில பாத்தீங்கன்னா அவங்களோட ரேகை கூட இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இது பள்ளிப்படை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? இறந்து போனவங்களோட அஸ்தியை வச்சு தானே இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு பயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய இந்த சோழர் பீரியட்ல ராஜராஜ சோழனுக்கு அவ்வளவு பக்கத்துணையா இருந்திருக்காங்க. பஞ்சவன் மாதேவி அந்த நாவல் படிக்கும்போதே பாத்தீங்கன்னா she is a personification of this women empowerment. அதாவது ஒரு பெண் எந்த மாதிரி தைரியமா இருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் எப்படி நடந்துக்கணும்ன்றத முழுக்க முழுக்க பஞ்சவன் மாதேவியை வச்சுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண் அவங்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய இந்த கோவில் இதை பாத்தீங்கன்னா நடனம் ஆடுபவர்கள் இந்த கோவிலுக்கு ஸ்பெஷலா போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த கோவிலுக்கு போய் ஸ்பெஷலா பூஜை பண்ணா அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. கலைஞர்கள் ஆர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய எனர்ஜி, அதாவது அந்த கோவில் இருக்க எனர்ஜி இவங்களை அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கி இன்னும் இன்புற்று வாழ வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. போய்தான் பாருங்களேன் இந்த கோவிலுக்கு. இது தெய்வீகம் அப்படின்றத தாண்டி ஒரு பெண் அவங்களுடைய பெருமைக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இதுல என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய தாயார் அவங்களுக்கு பள்ளிப்படை இல்ல, ராஜராஜ சோழனுடைய பட்டத்து ராணி அவங்களுக்கும் பள்ளிப்படை இல்ல, அவருடைய மனைவிகளில் ஒருவரான அதுவும் தேவரடியராக இருந்த ஒருத்தருக்கு இவ்வளவு பெருமை, இவங்களுக்கு ஒரு பள்ளிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுப்போம், நம்மளுடைய புகழை நம்ம பரப்புவோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்க கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.